பொதிகை நடைக்குழுவினுடைய 20வது ஆண்டு விழாவும் 218வது மனமகிழ் கூட்டமும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இந்த அமைப்பினை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அமைப்பினுடைய நிர்வாகிகள், தலைவர் ஐயா ஏ ஆறுமுகம் அவர்களே, செயலாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் ஐயா முத்துசாமி அவர்களே, அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய சிற்றுரையை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். என்னை விட வயதிலும் அறிவிலும் மூத்தவர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள் இருக்கின்ற இந்த சபையிலே சிறியவனாகிய நான் என்ன பேசிவிடப் போகிறேன் என்ற ஒரு மிகுந்த தயக்கத்தோடு தான் என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். ஐயா ஆறுமுகம் அவர்கள் என்பால் கொண்ட அன்பின் காரணமாக கடந்த வருடமும் இதே போல் நிகழ்வுக்கு என்னை அழைத்தார்கள். ஆனால் அது என்னால் பங்கேற்க இயலாமல் போய்விட்டது. இந்த முறையும் அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த காரணத்தினாலே என்னால் வர முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனாலும் நிகழ்வு திங்கட்கிழமைக்கு மாறிய காரணத்தினாலே நான் இதிலே உங்களோடு வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நான் சொன்னது போலவே ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிறைந்த சபை என்று சொன்னால் இந்த சபை தான். நான் மாநில தமிழ்ச்சங்கத்திற்கு எப்போது சென்றாலும் என்னை அன்போடு அரவணைக்கக்கூடிய ஐயா ராஜகிளி ஐயா இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அகில இந்திய வானொலி நிலையத்திலே பேசுவதற்கு ஒரு முறையேனும் வாய்ப்பு கிடைக்காதா என்று அலைந்த கல்லூரி காலத்திலே எங்களை எல்லாம் அழைத்து வாய்ப்பு கொடுத்த ஐயா குகனமச்சிவாயம் ஐயா இங்கே இருக்கிறார்கள். அதே போல நான் சைவ சபையிலே பார்த்து மகிழ்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் இங்கே இருக்கிறார்கள். ஞான சம்பந்தம் நுண்கலை கலாலயத்திலே சிறப்பு விருந்தினராக ஆண்டுதோறும் பங்கேற்கக்கூடிய ஐயா அவர்களை நான் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் பார்த்து அகமகிழ்கக்கூடிய ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது எனக்கு மிகுந்த பூரிப்பாகவும் மன நிறைவாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்தபோது எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வயது என்பது ஒரு தடை அல்ல. வயதை தாண்டி இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு புதிய எழுச்சியோடு இங்கே ஆண்டுதோறும் விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், அன்றாடம் நடைப்பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கிற போது அது மிகுந்த மனநிறைவாக இருக்கிறது. டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் இங்கே வந்திருக்கலாம், உரையாடி இருக்கலாம் என்று கருதுகிறேன். அவர்கள் அந்த வாக்கிங் நடைப்பயிற்சி எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்தான செய்திகளை எல்லாம் அவர் ஒவ்வொரு வாரமும் முகநூலிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வாக்கிங், அதுக்கு ஏன் வாக்கிங்னு பேர் வச்சாங்கன்னா அந்த நடைப்பயிற்சியிலே அதுதான் கிங், அரசன். வாக்கிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்கன்னு அவர் சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த நடைப்பயிற்சியை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிகிற போது எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கூட அதை ஒட்டிய ஒரு தலைப்பாக இருக்கட்டும் என்றுதான் முத்திரை பதித்த யாத்திரைகள் என்கின்ற ஒரு தலைப்பினை கொடுத்திருந்தேன். ஆனால் அதிலே மனமகிழ் கூட்டமும் இருக்கிறது என்று சொல்கிற போது இங்கே வெறும் வரலாற்று செய்திகளை பேசினால் மட்டும் அது காணாது. அத்தோடு சேர்ந்து மனம் மகிழுமாறும் சில செய்திகளை பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனவே ஒரு பாதி செய்திகள் மனமகிழ்வதற்காகவும் மீதி செய்திகள் வரலாற்று செய்திகளாகவும் இருக்கலாம் என்று அந்த அடிப்படையிலே என்னுடைய எண்ண ஓட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு இந்த அரங்கத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே எனக்கு முன்பாக மிக சிறப்பாக ஒரு வினாடி வினா போட்டியை ஐயா ராஜகிளி ஐயா அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த வினாத்தாள்களை வாங்கி பார்த்தேன். சமீபத்தில் டிஎன்பிசி குரூப் 2ல் கேட்ட கொஸ்டினோட கடுமையான கொஸ்டினாக இருக்கிற மாதிரி இருந்தது. கேள்வியெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சாலும் உள்ளே யோசித்து பார்த்தா தான் பதில் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் ஐயா இங்கே கொடுத்து நீங்களும் அதற்கு சளைக்காமல் பதில் கொடுத்து அதில் சாதனை படைத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோல் வேஸ்ட் பேப்பர், நியூஸ் பேப்பர் என்று சொல்லி அருமையாக கவிதைகளை தந்த ஐயாவாக இருக்கட்டும், எனக்கு வயதானாலும் என் தமிழுக்கு வயதாகவில்லை என்று முழங்கிய ஐயா ஆசிரியர் பெருந்தகையாக இருக்கட்டும், மிகச்சிறப்பாக இறைவணக்க பாடலை, ஆன்மீக பாடல்களை தந்த சகோதரிகளாக இருக்கட்டும், அதுபோல் 92ல் நடந்த சம்பவத்தை, மறக்க முடியாத சம்பவத்தை இங்கே விவரித்து சொன்ன சகோதரியாக இருக்கட்டும், நீங்கள் அத்தனை பேரும் அறிவிலே சிறந்தவர்கள், ஆற்றல் நிறைந்தவர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன்.
இன்னைக்கு மனமகிழ் மன்றம்னு ஒரு மன்றத்தை வச்சு தான் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியை வந்து கொண்டு வர வேண்டியது இருக்கு, கொண்டாட வேண்டியது இருக்கு. இல்லைன்னா அந்த மனமகிழ்ச்சிங்கிறதெல்லாம் எங்கேயோ போச்சு. என்னைக்கு இந்த செல்போன் ஒன்று வந்ததோ அன்னைக்கே இந்த மனமகிழ்ச்சி எல்லாமே காணாமல் போச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அவ்வளோ பேரும் செல்ஃபோனு செல்ஃபோனு செல்ஃபோனு. அப்பா ஒரு ரூமில் உட்காந்து செல்ஃபோனை தடவிட்டு இருக்காரு, அம்மா இன்னொரு ரூமில் உட்காந்து செல்ஃபோனை தடவிட்டு இருக்காங்க, பிள்ளை ஒரு பக்கம் செல்ஃபோனை தடவிட்டு இருக்கு. ஆக குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து முதலில் வரும் என்று சொன்னால் குடும்பத்திலிருந்து தான் வரும். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியே இன்றைக்கி முதல்ல வந்து இந்த செல்ஃபோன் தான் சீர்கெடுத்துட்டு இருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி, இது ரெண்டும் இன்னைக்கு சீரழிச்சு தான் இன்னைக்கு சந்தோஷங்கிறது எங்கன்னே தெரியாமல் போச்சு. ரோட்டில் நடந்து போகிறோம், பைக்கில் இன்னைக்கு பையங்க வராங்க, பைக்கில் வரக்கூடிய பையங்களெல்லாம் பார்த்தா இன்னைக்கு வந்து நமக்கு பதறுது. அவன் தூரத்தில் வரும்போது நமக்கு இங்கே உதறுது. ஏன்னா 180 160 கண்ணா பின்னான்னு ஸ்பீடில் வரான். இப்போ உள்ள பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பையன் பள்ளத்தில் உட்காந்துருக்கான், பின்னால் உட்காந்துருக்காள் 3rd ஃப்ளோரில் உட்காந்துருக்காரு. அப்படி ஒரு வித்தியாசமான சைஸில் தான் பைக்கெல்லாம் வடிவமைச்சு போடுதான். அந்த பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த செல்ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு அவன் பேசிக்கிட்டே வரான் பாருங்க. இந்த வந்துட்டேன் மாப்பிள்ளங்க. பையன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வாரான். மறுநாள் பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸில் தான் வீட்டுக்கு வரான். தினத்தந்தி பேப்பரில் பெருசாக போட்டால் வந்தது. காரணம் இந்த செல்ஃபோன் தான். ஆம்பளை பையன் தான் எப்படி இருக்கான்னா, பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு மேலே இருக்கு. போன மாதம் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்காக மதுரைக்கு போனேன். பஸ்ஸில் எனக்கு முன்னால் ஒரு பொண்ணு உட்காந்துருது. திருநெல்வேலியில் ஏறி மதுரை 3.5 மணி நேரம் ட்ராவல், 3.5 மணி நேரம் போய் இறங்குற வரைக்கும் அந்த பிள்ளை செல்ஃபோன்லேருந்து காதை எடுக்கவே இல்லை. அப்படி என்னதான் பேசிட்டு வந்துன்னு பார்த்தா அந்த பிள்ளை 3.5 மணி நேரத்தில் மொத்தமே 3 வார்த்தை தான் பேசிச்சு. இவ்வளோதான். இந்த 3 வார்த்தையை சொல்லியே 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு ட்ரெயின் போயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு செல்ஃபோனு. போன பொங்கலுக்கு என் மகா பொங்கல் நான் விட்டு பழகுதேன்னு சொல்லி பொங்கல் விட்டு பழகினான். பொங்கலுக்கு பிறகு கிண்ட ஆரம்பிச்சா. சரி இப்போ கிண்டி முடிச்சிருவா, பொங்கல் சொல்லியாச்சுலாம், இன்னும் கிண்டி முடிச்சிருவான்னு நானும் மெல்ல குளிச்சு கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வெளியே வந்து பார்க்க என் மகா கிண்டிக்கிட்டே இருக்கா. என்னதான் கிண்டிக்கிட்டே இருக்கான்னு போய் பார்த்தா பொங்கல் பொங்கி வரும்போது செல்ஃபோன் எடுத்து இப்படி வச்சு செல்ஃபி எடுத்திருக்கா. செல்ஃபோன் கையிலேருந்து நழுவி பொங்க பானைக்குள்ள விழுந்துச்சு. கிண்டி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆம்பளை பொம்பளை குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த செல்ஃபோன் படுத்துறப்பா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நமக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய தீமை என்னன்னா நோய் கிடையாது, நம்ம பிள்ளைகள் கையில் செல்ஃபோனை அதுதான் கொடுக்க வச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் கிலோ கணக்கில் நோட்டு புத்தகத்தை தூக்கிட்டு போன காலம் போய் இப்போ ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும். செல்ஃபோனில் தான் ஹோம்ஒர்க்கு, செல்ஃபோனில் தான் ஆன்லைன் கிளாஸு, செல்ஃபோனில் தான் ஜூம் கிளாஸு, எல்லாமே செல்ஃபோனில் தான். வேறு வழி இல்லாமல் நம்மளும் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க கையில் செல்ஃபோனை தூக்கி கொடுத்துட்டோம். அந்த செல்ஃபோனை தூக்கி கொடுத்ததுனால இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை என்பது தலைமாறி திசை மாறி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதனுடைய கேடு. ரோட்டில் சாதாரண பிச்சைக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் கையில் 25,000 ரூபா ஃபோன் இருக்கு. தெற்கு பஜாரில் நம்ம சர்ச்சுக்கிட்ட அடிக்கடி நான் டீ குடிக்க வைக்க போவேன். அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அவன் ஒரு நாள் என்னை மறிச்சு, சார் சில்லறை இருந்தால் போட்டு போங்கன்னா. தம்பி சில்லறை இல்லை, என்ன கவலை இல்லை சார், ஜிபே இருக்குது, ஸ்கேன் பண்ணி போட்டு போங்கன்னா. இன்னைக்கு இந்த செல்ஃபோன் படுத்துகிற பாடு பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் ஊடுருவி அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பான்னு இருந்த அந்த உறவு முறைகளெல்லாம் அருந்து போய் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தனித்தனி தீவாக நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு இடையில இந்த செல்ஃபோன்கிற ஒரு சாதனை வந்து நம்மளெல்லாம் வந்து சீரழித்து கெடுத்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். முந்திலாம் ஒரு வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விருந்தினர்களை கூட்டு போய் இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா, இது எங்கள் பெரியப்பா, இது எங்கள் சித்தப்பா, இது எங்கள் தாத்தான்னு நம்ம உறவுகளை அறிமுகப்படுத்துவோம். இப்போ குடும்பத்துக்கு யாராவது உறவினர்கள் வந்தாங்கன்னா கூட்டு போய் இதான் நாங்கள் புதுசாக வாங்கியிருக்க ஃப்ரிட்ஜு, இதான் நாங்கள் புதுசாக வாங்கியிருக்க வாஷிங் மிஷின், இதான் நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கிற எல்இடி டிவி இப்படின்னு சொல்லி இயந்திரங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதயங்களால் இணைந்திருந்த மனிதன் இன்றைக்கு இயந்திரங்களால் இணைந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கையிலே அந்த மன மகிழ்ச்சி என்பது எப்படி வரும், எங்கே வரும், அதுதான் கேள்வி இன்னைக்கு.
ஆக இன்றைக்கு மனம் மகிழ்ச்சி என்று சொன்னால், அப்படி மனம் மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் வந்து நாம் ஏதாவது ஒரு நகைச்சுவையை சொல்லி, நகைச்சுவை துணுக்க சொல்லி நாம் சிரிச்சா தான் சிரித்தபடி. இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம குடும்பத்தில் வந்து இன்றைக்கி சிரிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறதே இல்லை, மகிழ்ச்சிங்கிறதே இல்லாமல் இருக்குது. சரி, குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி ரோட்டுக்கு வந்து வெளியே வந்து வாக்கிங் போவோமேன்னு சொல்லி வாக்கிங் போனால் இன்றைக்கெல்லாம் வந்து உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரியல, எங்கள் ஏரியாலாம் இன்றைக்கி வாக்கிங்லாம் போகவே முடியாது சார். நம்ம ஒரு ஆள் வாக்கிங் போனால் நம்மளை துரத்திட்டு பின்னால் 15 நாய் வருது. காலையிலையும் வருது, ராத்திரியிலையும் வருது. எந்த நேரத்துலையும் வாக்கிங் போக முடியாது. ஐயா பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லி இந்த குளத்தை சீர்படுத்த சொன்ன மாதிரி இந்த நாய் சொல்லைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டால் நல்லா இருக்கும்னு நினைக்க. திருநெல்வேலி இன்றைக்கி வந்து அதுதான் பிரச்சனை. திருநெல்வேலி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி இதுதான் பிரச்சனை. சென்னையிலலாம் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, பார்க்கில் வாக்கிங் போகிறவங்கள பெரிய பெரிய நாய்களை வளர்க்குறவங்க கொண்டு வந்து விட்டு அது கடிச்சு கோதறி சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, பெரும் பிரச்சனைகளாக இருந்துருக்கு. உங்கள் ஏரியா எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் இந்த பகுதிக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, ரொம்ப அமைதியாக நல்லா அற்புதமாக இருக்குது. நானும் ஒரு வீடு கட்டினேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், கேடிசி நகரில். வீடே இல்லாமல் வெறும் காடாக இருந்த சமயத்தில் அங்கே ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டினேன். வீட்டை கட்டின உடனே எங்கள் வீட்டம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை தூக்கி நிலம் நிறுத்துறார வீட்டுக்காரருன்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். வீடை கட்டி முடிச்சுட்டு பால் காய்ச்சிட்டு அன்றைக்கி நைட்டு வீட்டில் படுத்துருக்கோம். வீட்டம்மாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. என் மனுஷா, ஊருக்கு வெளியே இவ்வளோ தூரம் தள்ளி வீட்டை கட்டி வச்சுருக்கிய, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பட்டிமன்றம் அது இதுன்னு ஊர் ஊராக போயிடுவீங்களா? நான்லாம் வீட்டில் ஒத்தையில் படுத்து கிடக்கணும், எப்படி நான் படுத்து கிடக்கேன்னா அதுக்கு நான் என்ன செய்யன்னே. வீட்டம்மா சொன்னாங்க, ஒரு நாயை வேணால் பாதுகாப்புக்கு கட்டி விட்டுருவோம்னாங்க. சரிம்மா, ஒரு நாயை வேணால் பாதுகாப்புக்கு கட்டி வாங்கி விட்டுருவோம்னு சொல்லி, அதுவும் சாதாரண நாயெல்லாம் வாங்கப்படாதுன்ட்டாங்க, ராஜபாளையம் நாய் தான் வாங்கணும்ட்டாங்க. ராஜபாளையத்தில் போய் ஒரு நாயை வாங்கி வீட்டில் கட்டி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்க நாயை காணும், எவனோ அத்துட்டு போயிட்டான். வீட்டம்மா சொன்னாங்க, ஏங்க நம்ம ஏரியாவுக்கு ராஜபாளையம் நாயெல்லாம் காணாது போல் இருக்குது, இது பயங்கரமான ஏரியாவாக இருக்குது, அதனால் சிப்பிப்பாறையில் போய் நாய் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. சிப்பிப்பாறையில் போய் 15,000 ரூபா கொடுத்து ஒரு நாயை வாங்கி கட்டி போட்டு 2வது நாள் தூங்கி எழுந்திரிச்சேன், அந்த நாயையும் எவனோ அத்துட்டு போயிட்டான். 3வது நாள் என்னடா செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் வீட்டம்மா சொன்னால், இன்னொரு நாய் ஃபாரின்லேருந்து வந்திருக்குங்க, அந்த நாய் என் ஃப்ரெண்டு ஒருத்தி தாரேன் இருக்கா, அந்த நாயை நம்ம கட்டி விடுவோம்னு சொல்லி அந்த நாயை கொண்டு வந்து, ஃபாரின் நாய், அதை கட்டி விட்டாச்சு. வீட்டில் படுக்க போகும்போது என் வீட்டம்மா சொன்னால், ஏங்க மற்ற நாயெல்லாம் விட இந்த நாய் கொஞ்சம் விலை ஜாஸ்தி, இதையும் எவனும் அத்துட்டு போயிட்டா என் மனசு தாங்காது, அதனால நாயை வீட்டுக்குள்ளே போட்டுருவோம், நீங்கள் வெளியே படுத்துக்கிடுங்கன்ட்டான். இன்னைக்கு அதுதான் மனுஷனோட நிலைமையாக இருக்குது. சரி, வீட்டில் தான் நிம்மதி இல்லை, மன மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி ஒரு ஊருக்கு கோயில் குளத்துக்கு போவோம்னா பஸ்ஸுலேயும் நிம்மதி இல்லை. மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன். மெட்ராஸில் தாம்பரம் தாண்ட உடனே ஒருத்தன் என் பக்கத்தில் ஏறி உட்கார்ந்தான். உட்காரும் போதே வாடை வந்தது பாருங்க, அட்டே அப்பா தூக்கி அடிக்கிற மாதிரி வந்துச்சு. ஆனாலும் ரொம்ப கண்ணியமான மனுஷன். என்ன, சார் நீங்கள் எங்கே போகிறீங்கண்ணா? திருநெல்வேலிக்குண்ணே. திருச்சி மலைக்கோட்டை வந்தால் என்னை எழுப்பி விட்ருங்கண்ணா. சரி, சமூக சேவை, தூங்குப்பா, நான் எழுப்பி விட்ருந்தேன். தூங்க விட்டுட்டு நான் தூங்க முடியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா திருச்சி மலைக்கோட்டை வந்துடக்கூடாது, திருச்சி மலைக்கோட்டை வந்துடக்கூடாது, திருச்சி மலைக்கோட்டை வந்துடக்கூடாது, நான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். திருச்சி மலைக்கோட்டை வந்தது பாருங்க, படாரவனை தட்டி எழுப்பியே உன் ஊர் வந்துட்டுனேன். அவன் ஜன்னலை தரதான் எட்டி பார்த்து கும்பிடு போட்டு பழையபடி படுத்துட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்காக என்ன விடிய விடிய முழிக்க வச்சு உட்கார வச்சு கொடுமை. பஸ்ஸில் தான் இந்த கொடுமைன்னா ரயிலில் அதுக்கு மேலே கொடுமை. மெட்ராஸ்லேருந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் திருநெல்வேலிக்கு வரேன், எனக்கு அப்பர் பர்த்து கொடுத்துருக்காங்க, நான் மேலே படுத்திருக்கேன். கீழே லோயர் பர்த்தில் 2 பேர் நெப்போலியன் பாட்டில் எடுத்து குப்பரை ஊற்றிட்டு இருக்கான். அடித்து முடிச்சுட்டு ஒருத்தன் மெல்ல பாத்ரூமுக்கு போனான். 2 நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டான். அவன் ஃப்ரெண்டு கேட்டான், மாப்பிள்ளை என்னடா பிரச்சனைன்னா, நான் பாத்ரூமுக்கு போனோம்டா, அந்த ரயில்வே பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் பெரிய கண்ணாடி போட்டிருப்பான், நான் பாத்ரூமுக்கு போனேன்டா, உள்ள அங்கே எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கான், வெளியே வரமாட்டேக்கான்ட்டு இவன் வந்துட்டான். நீ கவலைப்படாதடா நான் போகிறேன்னு சொல்லி அவன் உள்ளே போனான். அவன் போய் கதவை திறந்தான் பாருங்க, அவன் மூஞ்சி உள்ளே தெரிஞ்சுதா, சார் கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்கிட்டு அவன் வெளியே வந்துட்டான். 2 பேரும் போகிறான் வாரான். நான் மேலேருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். டிடிஆர் இடத்துல கருப்பு கோட்டை போட்டுட்டு வந்தார். அவரும் அதுக்கு மேலே இருக்கார். என்ன பிரதர் ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்தார். சார் உள்ளே ஒருத்தன் உட்காந்துட்டு வரவே மாட்டுக்கான் சார். நான் இருங்க நான் போய் பார்க்கேன்னு அவர் போய் கதவை திறந்தாரா,
இப்போ கருப்பு கோட்டு போட்டு அவர் உருவம் கண்ணாடியில் தெரிஞ்சுதா, ஓ நீங்கள் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆள் பையன் வாங்கன்ட்டு வந்துட்டார். இப்படி எங்கே போனாலும் இந்த இளவெடுத்த பிரச்சனை. ஆக வீட்டில் நிம்மதி இல்லை, வெளியில் நிம்மதி இல்லை, ரோட்டில் நிம்மதி இல்லை, ரயிலில் நிம்மதி இல்லை, பஸ்ஸில் நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் நிம்மதினா அது எங்கே நிம்மதின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த சூழலெல்லாம் மாற்றி அமைப்பதற்குத்தான் இது போன்ற ஒரு மணமகள் மன்றம், இது போன்ற ஒரு மணமகள் கூட்டம். அந்த கூட்டத்திலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை பேசுகிற போது ஐயா கூட சொன்னாங்க, எங்கள் உறுப்பினர்கள் அவ்வளோ பேரும் அருமையாக பேசக்கூடியவர்கள், அருமையாக பாடக்கூடியவர்கள். ஐயா அவர்கள் அற்புதமான ஒரு அறிவியல் செய்தியை சொன்னாங்க, ஐன்ஸ்டீன் குறித்தான ஒரு அற்புதமான அறிவியல் செய்தியை சொன்னாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வெறும் செல்ஃபோனாலையும், இன்றைக்கு மது போதையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் என்பது திசை மாறி தடுமாறி அது வேறொரு வடிவத்திலே போய் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோமே. மனிதனுக்கு எங்கே நிம்மதி இருக்கு? கண்ணதாசன் இந்த எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினு ஒரு பாட்டு எழுதினானே, வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸாக போய்த்தான் எழுதுறான். கண்ணதாசனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் காலையில் எந்திக்கும் போது மகாராஜாவாக தான் எந்திப்பார். ஆனால் ராத்திரி படுக்கும்போது பிச்சைக்காரனாக தான் படுப்பார். காலையிலேருந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் நைட்டே அழிச்சிடுவார். அவருடைய பழக்கம் அப்படிப்பட்ட பழக்கம். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணை இருப்புன்னு சொன்ன அந்த கண்ணதாசன் தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, ஓ 2 நாளில் தீபாவளி வருது, வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஜவுளி எடுக்கணுமே, பட்டாசு வாங்கணுமே, பலகாரம் செய்யணுமே, கையில் காசு இல்லையே, என்ன செய்யணும்னு யோசிச்சார். பிஏவை கூப்பிட்டார், அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சார். போய் ஒரு 10,000 ரூபா கைமாத்தம் வாங்கிட்டு வா, எப்படியும் கொடுத்துடலாம், ஏதாவது பாட்டுக்கிட்டு வரும் கொடுத்துடலான்ட்டு. அவர் இங்கே போனார், அண்ணன் கொடுக்க மாட்டேன்ட்டான். தீபாவளிக்கு முன்னால் 10,000 ரூபா காசு கேட்கணும், நீ எதுக்கு கேட்கணும் எனக்கு தெரியாதா, காசெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா. அந்த வேதனையை தான் கண்ணதாசன் உள்ளுக்குள்ளே வச்சுருந்து ஒரு சினிமா பாட்டு எழுதுனான். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. பாட்டு எழுதி முடிச்சுட்டு பாவி மனுஷன் வீட்டுக்கு போகிறான். வீடு முழுக்க பட்டாசு நிறைஞ்சிருக்கு, பச்சனை நிறைஞ்சிருக்கு, புது துணிலாம் மேஜையில் நிறைஞ்சிருக்கு. வீட்டம்மாவை கூப்பிட்டு இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டார். அப்போ தான் வீட்டம்மா சொன்னாங்க, உங்கள் அண்ணன் நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போனார். உடனே தான் கண்ணதாசன் பின்னால் அது ஒரு பாட்டாக எழுதுறான். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அப்படி குடும்ப உறவுகள் அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப உறவுகள் இன்றைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே பொண்ணு புதுசாக வரக்கூடிய வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, எப்போ தனி குடித்தனம் போகலாம். அதான் அன்றைக்கி கல்யாணம் முடியும் போது ஒரு பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, புருஷ வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு பொண்ணே, அப்படி அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு அம்மா சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, ஏட்டி நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது, 1 மாதத்தில் தனியாக வந்துரு, இல்லை 2 வாரத்தில் தனியாக வந்துரு. இன்னைக்கு தனி குடித்தனம் கூட்டு குடித்தனமெல்லாம் போச்சே. அந்த கூட்டு குடித்தனம் இருந்தால் தானே அந்த மகிழ்ச்சிங்கிறது குடும்பத்தில் இருக்கும். இன்னைக்கு அது எல்லாமே சதைஞ்சு போச்சு. அந்த குடும்ப உறவு முறைகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், அதில் இருக்கக்கூடிய பிணக்குகள், அந்த அன்பு இல்லாத தன்மை, பாசம் இல்லாத தன்மை, அது இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் தனித்தனி தீவாக நிறுத்தி வைத்திருக்கிறதே. பிறகு எங்கே இருந்து அந்த மகிழ்ச்சி கிடைக்கும்? அதுதான் இன்னைக்கு கேள்வி. கண்ணதாசன் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி பிரச்சனைகள்லாம். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன்கிட்ட பேச முடியுமான்னா பேச முடியாது. காரணம் என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய டிவி. குடும்பத்தை கெடுக்கிற 2 விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் சொல்லுவேன். ஒன்று, ஆண்களை பொறுத்த வரையிலும் மது, பெண்களை பொறுத்த வரையிலும் தொலைக்காட்சி. இது 2 இன்னைக்கு குடும்பத்தை சீரழிச்சிட்ருக்கு. பையங்க பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோன். இந்த டிவி பார்த்து தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனையே வருது. பள்ளிக்கூடத்தில் பையன் வாத்தியாரை மதிக்கானா, ஆசிரியர் பணியில் இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர், நல்லாசிரியர் விருது வாங்கியவர்கள் இங்கெல்லாம் இருக்கிறீங்க. உங்களுடைய காலத்தில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு முறை எப்படி இருந்தது? இப்போ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு முறை எப்படி இருக்குது? யோசிச்சு பாருங்கள். பையனை இன்னைக்கு அடிக்க முடியுமா? கையை நீட்ட முடியுமா? பரம்பை எடுக்க முடியுமா? பரம்பெல்லாம் எடுக்க முடியும். சட்டமே போட்டிருக்கு, கவர்மெண்ட்டே சட்டம் போட்டிருக்கு. பையனை அடிக்கவும் முடியாது. பையனை அடிக்கலைன்னா பையன் எப்படி வளருவான்? இன்றைக்கி கேள்வி அதை. நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேரும்போது சின்ன வயசில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 5ஆம் கிளாஸில் தான் முதலே பையனை சேர்க்கும்போது கையை இப்படி வச்சு இந்த காதை தொட சொல்லுவாங்க.
இந்த காதை தொட்டுட்டான்னா அவன் வந்து பள்ளிக்கூடத்தில் சேரக்கு எலிஜிபிள்னு சொல்லி உடனே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி, அப்புறம் எல்கேஜி, அப்புறம் யூகேஜி, அப்புறம் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்படி அவன் ஸ்டெப்பாக போகிறான். அன்றைக்கி யூகேஜி படிக்கிற ஒரு பையனை பார்க்கங்க. அந்த பையன் வந்து வெறும் 8 கிலோ இருக்கான். அவன் முதுகில் போட்டிருக்க பை 20 கிலோ இருக்கு. என்னமோ சந்திர மண்டலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் நடந்து போகிற மாதிரி முதுகில் அவ்வளோ பெரிய பையை தூக்கி போட்டு அவன் ரோட்டில் இப்படி நடந்து போயிட்டுருக்கான். அவ்வளவு பாட புத்தகத்தை அவன் தலையிலையும் முதுகுலையும் சுமத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு அவன் என்ன படிச்சுட்டு வந்தான்னா, இப்போ ஐயா சொன்னாங்களே E=MC², அந்த மாதிரி படிப்பை படித்து வரான்னா அது பிரச்சனை இல்லை. அவன் இன்றைக்கி படிச்சுட்டு வர்ற படிப்பு முழுக்க வேறு வேறு படிப்பாக இருக்குது. அந்த காலத்தில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல உறவு முறை இருந்தது. அந்த மாணவன் ஆசிரியரை எங்கே பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவான், சலாம் போடுவான், சாரை பார்த்து கையெடுத்து கும்பிடுவான். இப்போ கடவுளை பார்த்தே கும்பிட மாட்டேங்கான். பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது நம்மளாம் தோப்புக்காரனம் போட்டு போனோம், அதெல்லாம் ஒரு காலம். இப்போ கோயிலுக்கு முன்னால் சைக்கிளை கூட நீ போட மாட்டேங்கான். ஹாய் அவ்வளோதான், தூக்கிட்டே இருக்கான். வாத்தியார் பரிச்சை வச்சு பேரெல்லாம் பிள்ளைங்களுக்கு மார்க்கு கொடுத்துட்ருக்காரு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பேப்பருக்கு திருத்தி மார்க்கு கொடுக்காரு. 97 மார்க் எடுத்துருக்கு. 97 மார்க் எடுத்துகிட்டு அந்த பிள்ளை உட்காந்து வீல்னு அழுதுட்டுருக்கு. வாத்தியார் கேட்காரு, ஏமா 97 மார்க் எடுத்துருக்கியே, பிறகு எதுக்குமா அழுற? அந்த பிள்ளை சொல்லுது, சார் இன்னும் ஒரு 3 மார்க் இருந்தால் 100க்கு 100 ஆயிருமா சார்? அந்த பிள்ளை அழுதுகிட்டே சொல்லுது. பையனுக்கு பேப்பர் கொடுக்காரு. ஒரு பையன் வெறும் 3 மார்க் எடுத்துகிட்டு கெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். வாத்தியார் கேட்காரு, ஏல 97 மார்க் எடுத்த பிள்ளை அங்கே அழுதுட்டு இருக்கு, நீ 3 மார்க் எடுத்து சிரிச்சிட்டு இருக்கிய, வெட்கம் இல்லையானு. அவன் சொன்னான், சார் நான் பேப்பரில் ஒன்றுமே எழுதலையே, எப்படி எனக்கு இந்த 3 மார்க் நீங்கள் போட்டியேன்னு நடிச்சேன், சிரிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் கூட பரவாயில்ல சார். அடுத்தால சொன்னான், சார் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 3 மார்க் அந்த சிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ், அவங்களாவது 100 வச்சுக்கிட்டு போட்டோம். இதுதான் இன்னைக்கு பையன்களுடைய நிலைமையாக இருந்துகிட்ருக்கு. ஆக ஒட்டுமொத்த சமுதாயமே இன்னைக்கு இப்படி தான் இருந்துட்டு இருக்குன்னா, இதில் மன மகிழ்ச்சிங்கிறது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. ஒரு நாள் அமெரிக்கா நாட்டுக்காரன், ரஷ்யா நாட்டுக்காரன், இந்திய நாட்டுக்காரன் 3 பேரும் புறப்பட்டு கடவுளை பார்க்க போயிட்டான். கடவுள் பார்த்தாரு. இந்த 3 பேரும் தனித்தனியாக வந்தாலே தாங்காத, 3 பேரும் ஒன்னாலாம் சேர்ந்து வாரான்னு சொல்லி வாட்ச்மேனை கூப்பிட்டு இடையே ஒவ்வொருத்தனா உள்ள அனுப்பு, இவரோட 3 பேரும் ஒன்று போல உள்ள அனுப்பாத சிக்கலாயிரும்னாரு. ஃபஸ்ட்டு அமெரிக்கா நாட்டுக்காரன் தான் உள்ளே போகிறான். ஹாய் காட் ஹவ் ஆர் யூன்னு கடவுளை பார்த்து கை கொடுத்தான். வேறு வழியில் அவரும் கையை கொடுத்தாரு. கையை கொடுத்ததுக்கப்புறம் அவன் மெல்ல கேட்டான், கடவுளே என் நாட்டை நான் முன்னேற்றணும்னு நினைக்கேன்னா. சரி அதுக்கு நான் என்னப்பா செய்யட்டும்னாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டடத்தை காட்டி, இந்த கட்டடம் நிறைய எனக்கு தங்கத்தை தாங்க, என் நாட்டை நானே முன்னேற்றிடுவேண்ணா, வச்சுக்கோ போன்ட்டார். அடுத்தால ரஷ்யா நாட்டுக்காரன் போனான். அவனும் உள்ளே போய் ஹாய் காட்னு கடவுள்கிட்ட கையை கொடுத்தான். உனக்கு என்னப்பா வேணும்னாரு. அவனும் இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை காட்டி, கட்டடம் நிறைய எனக்கு வைரத்தை தாங்க, என் நாட்டை நான் முன்னேற்றிடுவேண்ணா, வச்சுக்கோ போன்ட்டார். கடைசியில் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வரின் நினைவினை அகற்றாதுன்னு சொன்னா பாருங்க. எட்டயபுரத்து எரிமலை எழுத்து சித்தன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னானே, நம்ம நாட்டுக்காரன் உள்ளே போனான். அவன் உள்ளே போனோன்னு கடவுளை பார்த்து பவ்யமாக கும்பிட்டான். கடவுளுக்குனா சந்தோஷம். இந்திய நாட்டுக்காரன் என்ன அவரும் பதிலுக்கு எந்திரிச்சு பவ்யமாக கும்பிட்டார். உனக்கு என்னப்பா வேணும்னாரு. அவன் சொன்னான், கடவுளே எனக்கு அமெரிக்கா நாட்டுக்கார மாதிரி பேராசை கிடையாது, தங்கம்லாம் வேண்டாம். பிறகு ரஷ்யா நாட்டுக்கார மாதிரி பேராசை கிடையாது, வைரம்லாம் வேண்டாம். பிறகு அந்த 2 கட்டடத்தோட சாவியை மட்டும் தாங்க போதும்ட்டான். அப்படிப்பட்ட நம்ம நாடு இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னைக்கு நம்ம நாடு இருக்கிறது என்று சொன்னால், இந்த மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி என்று சொல்கிறோமே, அந்த மன மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இப்படி இன்றைக்கு உருமாறி திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி பெட்டியில் வர்ற நாடகம். இங்கே தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் நாடகம் பார்க்குறவங்க மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளோ பேரும் திருப்புகழ் தேவாரம் பாடக்கூடிய தெய்வீக மாந்தர்களாக எனக்கு நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. நாடகம் பார்க்காத வரைக்கும் நல்லது. நான் இந்த மேடையில் நான் சவால் விட்டு கேட்குறேன், எந்த நாடகத்திலேயாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற தமிழர்களுடைய பண்பாடை வலியுறுத்துகிற மாதிரி ஒரு கதை வருதா? யோசிச்சு பாருங்க, வரவே வராது. ஆணுன்னா அவனுக்கு 2-3 பொண்டாட்டி, பொண்ணுன்னா அவளுக்கு 2-3 காதலன், புருஷன், ஏகப்பட்ட பேர். இப்படி தான் இன்றைக்கி நாடகத்தில் கதையாக வந்துட்டுருக்கு. இந்த நாடகத்தை நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரங்கிறது எப்படி வளரும், எப்படி உருவாகுங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு போகணும்.
அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் ஆண்டோர்கள் சான்றோர்கள்னு சொன்னேனே, நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆண்கள்லாம் முடி வெட்டணும், தாடி எடுக்கணும்னா ஆண்களுக்கெல்லாம் சலூன் கடைன்னு ஒரு கடை உண்டு. 50 வருஷத்துக்கு முன்னால் அதுதான், 100 வருஷத்துக்கு முன்னால் அதுதான், இப்பவும் அதுதான் ஆண்களுக்கு. பெண்களுக்கு உண்டா? இன்னைக்கு ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு லேடிஸ் பியூட்டி பார்லர்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. பெண்கள் அழகு நிலையம். நான் கேட்கேன், நம்ம நாட்டு பெண்கள் எல்லாருமே அழகு தானே, அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு அழகு? தேவையே இல்லைல்ல. என்ன நான் சொல்கிறது சரிதானம்மா? நீங்கள் அவ்வளோ பேரும் தெய்வீக அம்சத்தோடு இருக்கீங்க. பெண்கள் அழகு நிலையம்னு ஒரு போர்டை போட்டு ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு ஆரம்பித்து வச்சுருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் ஒருத்தன் ஒரு அக்கா ஆரம்பித்தாங்க, லேடிஸ் பியூட்டி பார்லர்னு. சரி, என்ன லேடிஸ் பியூட்டி பார்லர்னால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி நான் முதல்ல ஒரு நாள் உள்ளே போய் பார்க்கேன். அங்கே ஒரு அக்காவை ஈஸி சேரில் படுக்க வச்சுருக்கு. படுக்க வச்சு ஒரு வெள்ளை துணி எடுத்து தலையிலேருந்து கால் வரைக்கும் இழுத்து மூடி போட்டிருக்காங்க. இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் அனாதை படத்தை படுக்க வச்ச மாதிரி மூடி போட்டு, மூஞ்சிலாம் வெள்ளை வெள்ளையாக என்னத்தையோ தடவி வச்சு, கண்ணில் 2 வெள்ளரிக்காய் வேறு வட்டமாக ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த அக்காட்ட கேட்டால், ஏக்கா என்னக்கா பண்ண போகிறீங்கன்னா, தம்பி நாங்கள் ப்ளீச்சிங் பண்ண போகிறோம். நாங்கள் அக்கா ப்ளீச்சிங்னா என்னதுக்கானே? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது தம்பின்ட்டாங்க. இந்த புருவத்தில் இருக்கிற முடியை எடுக்கிறதுக்கு 300 ரூபா. அதுக்கு என்னமோ த்ரெட்னிங்காக என்னமோ பேரை வச்சுருக்காங்க. இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு, இதெல்லாம் நம்ம பண்பாட்டில் உண்டா, நம்ம கலாச்சாரத்தில் உண்டா, நம்ம மண்ணுக்கு சொந்தமான ஒரு கலாச்சாரமா? இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி பெட்டி தான். ஆக இந்த தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து நம்மை நாமே விடுவித்து கொள்ள வேண்டும். இந்த செல்ஃபோன் தாக்கத்திலிருந்து இளைஞர்களை, யுவதிகளை எல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும். மது போதையிலிருந்து ஆண்களை மீட்டெடுக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம மனமகிழ்ச்சிக்காக இப்படி ஒரு தனியாக கூட்டம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீடுகளிலே தானாகவே அந்த மனமகிழ்ச்சி வந்துவிடும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சி வருவதற்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது. என்ன வாய்ப்பு என்று சொன்னால், புத்தகங்களை வாசிப்பது. அதுதான் மிக மிக முக்கியமானது. நல்ல இசையை கேட்கலாம், நல்ல புத்தகங்களை வாசிக்கலாம். அந்த நல்ல இசையை கேட்கிற போதும் நல்ல புத்தகங்களை வாசிக்கிற போதும் அது நம்மை மேம்படுத்தும், ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும். அப்படிப்பட்ட அந்த புத்தகங்கள், அது இலக்கியமாக இருக்கலாம், இதிகாசமாக இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை எடுத்து நீங்கள் படிக்க தொடங்குங்கள், வாசிக்க தொடங்குங்கள். அது நிச்சயமாக உங்களை மேலே ஏற்றி செல்லும். ஒரு தீபம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த தீபத்தை நீங்கள் இப்படி பிடித்தால் அந்த தீபம் மேல் நோக்கி எரியும். அதே தீபத்தை நீங்கள் தலைகீழாக பிடித்தாலும் அந்த தீபம் மீண்டும் மேல் நோக்கி தரும். அந்த தீபத்தை போல ஒரு அறிவு சுடர் ஏற்றுகிற பணியை புத்தகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அந்த புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தினை நாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு நாம் வந்து புகுத்த வேண்டும். அப்படி புகுத்தினால் மட்டும்தான் அந்த தலைமுறை செழிப்பாக இருக்கும். இன்றைக்கு நடைப்பயிற்சி என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த நடை என்பது ஒரு சாதாரண நடை அல்ல. உங்களது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய நடை அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற போது இந்த சாதாரண காலடி தடம் எத்தனை பெரிய சிகரத்தை தொட வைத்திருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிலாவிலே போய் முதலிலே காலடி எடுத்து வைத்தானே, முதல் பாதத்தை பதித்து வைத்தானே நீல் ஆம்ஸ்ட்ராங். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது அந்த வாய்ப்பு முதலிலே அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, அவனோடு இணைந்திருந்த மற்றொரு வான்வெளி வீரருக்குத்தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சந்திரமண்டலத்திலே போய் இறங்கியவுடன் கீழே இருந்து கவுண்டவுன் கொடுக்க ஆரம்பித்தார்கள். 10, 9, 8, 7 என்று கவுண்டவுன் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இறங்க வேண்டிய அவன் ஒரு கணம் தயங்கினான். அவன் தயங்கிய போது பின்னால் இருந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நீ இறங்கு என்று சொன்னார்கள். அவன் இறங்கினான். அவன் நிலவிலே முதலிலே காலடி பதித்தான் என்ற வரலாற்றை உருவாக்கினான். அப்படிப்பட்ட காலடி தடங்களை நீங்கள் இந்த நியூ காலனியிலே பதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் அன்றாடம் நடைபோட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போய் மேலே போயிட்டு கீழே வந்தவுடனே எல்லா பத்திரிகைக்காரங்களும் கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம் எதுன்னாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், நான் நிலாவிலே காலடி எடுத்து வைத்தேனே அதுதான் என்னால் மறக்க முடியாத தருணம். இப்போ பத்திரிகைக்காரவங்களுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மாட்ட விட்டான், உங்களுக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம் அது. அதாங்க அம்மா சொன்னா,
அவன் இறங்கி இந்த மண்ணில் முதல்ல காலடி எடுத்து வச்சான் பாருங்க. அதுதான் என்னால் மறக்க முடியாத தருணம் என்று சொன்னால், ஒரு மகன் நிலவை தொட்டதை சாதனை என்று கருதுகிறான். ஆனால் தாய் அந்த மகன் பத்திரமாக இங்கே திரும்பி வந்தானே, அதுதான் எனக்கு பெரிய சாதனை என்று கருதுகிறான். அப்படி உங்கள் பாத சுவடுகள் ஒவ்வொன்றும் இந்த மண்ணிலே பதிகிற போது பல சரித்திர கதைகளை எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டுமாக நினைத்து பார்க்கிற போது அது உங்களுக்குள் இருக்கிற இளமையை மீட்டு கொடுக்கும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய உற்சாகம் ஊற்றாக பெருக்கி எடுத்து ஓடும் என்பது நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு நான் முத்திரை பதித்த யாத்திரைகள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்கினியவர்களே, மனிதன் எப்பொழுது முதலாக நிமிர்ந்து பார்த்தானோ, சிம்பன்சி குரங்கு வடிவத்திலே இந்த பூமியிலே அவன் சுற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே அவனுக்கு இறை கிடைக்காமல், உணவு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது அந்த சிம்பன்சி குரங்கு முதலாக நிமிர்ந்து தனக்கான உணவு எங்கே என்று தேட ஆரம்பித்தது. அவனது முதுகெலும்பு நிமிர ஆரம்பித்தது. அப்படி அவனது முதுகெலும்பு நிமிர்ந்த பொழுதுதான் அவன் நடக்க ஆரம்பித்தான். அந்த நடக்க ஆரம்பித்த மனிதன் தான் பின்னால் ஓட ஆரம்பித்தான். ஓட ஆரம்பித்த மனிதன் தான் பின்னால் அவன் தனக்கான ஒரு மொழியை உருவகித்து கொண்டான். முதலிலே சித்திர எழுத்துக்களாக, பிறகு அதுவே ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஏற்றாற்போல் ஒவ்வொரு மொழிகளாக அவன் உருவெடுத்து கொண்டான். இப்படி நீண்ட நெடிய வரலாற்றினுடைய பக்கங்களிலே மனிதன் எத்தனையோ யாத்திரைகளை, நடை பயணங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறான். அதிலே முத்திரை பதித்த யாத்திரை எது என்று நான் சற்றே சிந்தித்து பார்க்கிறேன். வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திலே முதலிலே இந்த மனித சமூகம் ஒரு மாபெரும் யாத்திரை எப்போது மேற்கொண்டது என்று சொன்னால், நமக்கு கிடைத்த தரவுகளை வைத்து பார்க்கிற போது பழைய ஏற்பாட்டிலே மோசேசனுடைய தலைமையிலே அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து தங்கள் தாய்மண்ணுக்கு நடந்தார்களே, ஒரு மிகப்பெரிய யாத்திரை. அப்படி அவர்கள் நடந்து வருகிற போது செங்கடல் குறுக்காக வந்தபோது செங்கடல் தானே பிளந்து வழிவிட்டது என்று சொல்லி அந்த இடத்திலே 10 கட்டளைகளை மோசஸ்க்கு இறைவன் கொடுத்தான் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோமே. அது சரித்திரமா அல்லது நம்பிக்கையா என்பது வேறு விஷயம். ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய ஆய்வுகளின்படி மனித யாத்திரைகளிலே அதுதான் முதலிலே நடந்த ஒரு மிகப்பெரிய யாத்திரை. ஒரு தனி மனிதன் யாத்திரை போயிருக்கிறான், ஒரு இனக்குழு யாத்திரை போயிருக்கிறது, பக்தர்கள் யாத்திரை போயிருக்கிறார்கள், பல்வேறு யாத்திரைகள் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது. ஆனால் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட யாத்திரைகளிலே ஒரு தொன்மையான யாத்திரையாக அந்த இஸ்ரவேலர்களுடைய யாத்திரை இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய யாத்திரை எது என்று பார்த்தால், மதினா நகரத்திலிருந்து மக்கா நகரத்திற்கு முகமது நபி ஒரு பெரும் திரள் மக்களோடு அழைத்து வந்தார். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை உருவாக்கி அந்த யாத்திரை ஒரு மிகப்பெரிய யாத்திரையாக வரலாற்றில் வைத்து பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு முகமது நபி அவர்களோடு நடந்து வந்தவர்கள், மதினா நகரத்திலிருந்து மக்கா நகரம் நோக்கி நடந்து வந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,00,000க்கும் மேலாக என்று சொல்கிறார்கள். இது சமய நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது வரலாறாக எடுத்துக்கொண்டாலும் சரி, வரலாற்றிலே பார்க்கிற போது, பதிவுகளை பார்க்கிற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு யாத்திரையாக பார்க்கப்படுகிறது. ஏன், இங்கே அயோத்தி பிரச்சனை குறித்து அம்மா அவர்கள் சொன்னார்களே, அந்த ராமன், அயோத்தியை ஆண்ட ராமன் இங்கே தென்னிந்தியா நோக்கி, தென் தமிழகம் நோக்கி, இலங்கையை நோக்கி அவர் நடந்து வந்தாரே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு யாத்திரை. இந்தியாவுடைய இதுவரும் இதிகாசங்கள் என்று சொல்லக்கூடிய ராமாயணம், மகாபாரதம், அது இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே ராமன் நடந்து வந்த பாதை, அதனுடைய வழித்தடங்கள், அதை பின்பற்றி அதை நினைவுபடுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு ஊர் பெயர்கள், கோவில்கள், இவை எல்லாம் அந்த ராமனுடைய யாத்திரையை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த ராமன் நடந்த அந்த யாத்திரை, கல்லாலே வேலியிட்டால் கலையழகு இருக்காது என்று சொல்லி நெல்லாலே வேலியிட்ட நெல்லை என்று இந்த நெல்லையினுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோமே. சுவாமி நெல்லையப்பர் அன்னை காந்திமதியினுடைய அருளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த நெல்லைக்கான பெயர் திருநெல்வேலி என்று இருக்கிறதே. இந்த திருநெல்வேலி என்ற பெயர் முதலிலே எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் வரலாற்றிலே தேடி பார்த்தால், முதலிலே திருஞான சம்பந்தருடைய பதிகத்திலே தான் திருநெல்வேலி என்ற பெயரே இடம்பெற்றிருக்கிறது. அவர் செய்த யாத்திரை. 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை படித்து பார்க்கிறோம். அத்தனை பேரும் சோழ மண்டலத்தை சார்ந்தவர்கள். சோழ மண்டலத்திலே பிறந்து, சோழ மண்டலத்திலே சுற்றி, சோழ மண்டலத்திலே இருக்கக்கூடிய சிவாலயங்களின் மேல் பதிகங்கள் பாடி சோழ மண்டலத்திலே வாழ்ந்து முடிந்தவர்கள். ஆனால் திருஞான சம்பந்தர் மட்டும்தான் அங்கிருந்து புறப்பட்டு மதுரை வந்து, மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து, திருநெல்வேலியிலே நின்று கொண்டு நெல்லையப்பர் முன்னால் என்று திருநெல்வேலி பதிகம் பாடி இந்த மண்ணுக்கு திருநெல்வேலி என்ற அதிகாரப்பூர்வமான பெயரை பதிந்து சென்று விட்டு போயிருக்கிறார். அந்த திருஞான சம்பந்தர் அவர் சென்றிருக்கக்கூடிய யாத்திரை.
இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்களிலே நாம் மிக உயர்வாக வைத்து போற்றக்கூடிய சிலப்பதிகாரம், நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம் என்று இயல் இசை நாடகம் என்று 3 சுவையும் கலந்திருக்கிற, 3 தமிழும் கலந்திருக்கிற அந்த சிலப்பதிகாரம், அந்த சிலப்பதிகாரத்திலேயும் ஒரு யாத்திரையை பார்க்கிறோம். எங்கோ இருக்கிற காவேரி பூம்பட்டணத்திலே பிறந்த கோவலனும் கண்ணகியும் பல்வேறு வாழ்க்கை சூழலுக்கு ஆழ்பட்டு கடைசியில் வேதனைப்பட்டு இறுதி எஞ்சிய காலத்தை எப்படியாவது கழிக்க வேண்டுமே என்று கையிலே ஒற்றை சிலம்போடு அந்த கோவலன் காவேரி பூம்பட்டணத்திலிருந்து மதுரை மாநகர் வரையிலும் வந்தானே, ஒரு மகத்தான ஒரு யாத்திரை. நீதி கேட்டு நெடும்பயணம் என்று சொல்வோமே, அதுதான் அந்த நீதி கேட்டு நெடும்பயணம். அதை பிற்காலத்திலே ஒரு தமிழாசிரியர் கோவிந்தராசனார் என்பவர் தான் ஆய்வு செய்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய வழிகாட்டுதலோடு அந்த கோவலன் கண்ணகி அங்கிருந்து காவிரி பூம்பட்டணத்திலிருந்து மதுரை மாநகர் நோக்கி எந்தெந்த ஊர்களை கடந்து எப்படியெல்லாம் வந்திருப்பார்கள், கடைசியிலே கண்ணகி எப்படி வானகம் சென்றால், அவளுக்கான கோவில் எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து ஒரு தமிழாசிரியர் தான் அதை இன்றைக்கு இந்த உலகத்திற்கு சான்றாக ஆய்வாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அந்த கோவலன் கண்ணகி அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த யாத்திரை. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலே நிகழ்த்தி இருக்கக்கூடிய யாத்திரைகளை எல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர்கள் அத்தனை பேரும் இந்த மனித சமூகத்திற்கு ஏதோ ஒரு தந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யாத்திரையை தான் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட சொல்வதாக இருந்தால் வரலாற்றிலே மெகஸ்தனிஸ், இது நாம் ஒரு வரியிலே கடந்து சென்றிருப்போம். கிரேக்க சாம்ராஜ்யத்திலே பிறந்த அலெக்சாண்டர் பள்ளியிலே பாடம் படிக்கிற போது ஆசிரியர் மயில் படம் வரைந்து காட்டுகிறார், மயில் இறகினை படமாக வரைந்து காட்டுகிறார். அதை பார்க்க அலெக்சாண்டர் ஆச்சரியப்படுகிறான். இந்த பறவை மிக அற்புதமாக இருக்கிறதே, இது இத்தனை வண்ணங்கள் நிறைந்ததாக இருக்கிறதே, இந்த பறவை எங்கே இருக்கிறது, நம்ம ஊரில் நான் பார்த்ததே இல்லையே, கிரேக்கத்தில் பார்த்ததே இல்லையே. அப்போ தான் அவன் ஆசிரியர் சொல்கிறான், இது இந்தியாவிலே இருக்கிறது, இந்தியாவிற்கு போ, அங்கே அற்புதமான கலைச்செல்வங்கள் நிறைந்திருக்கிறது, அற்புதமான பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறது. ஆசிரியர் சிறு வயதிலே போட்ட விதைதான் அலெக்சாண்டரை கிரேக்கத்திலிருந்து புறப்பட்டு இந்திய துணைக்கண்டம் வரையிலும் கொண்டு வந்து நிறுத்தியது. அவனுக்கு பிறகு அந்த பகுதிகளெல்லாம் ஆட்சி செய்வதற்காக தளபதியாக நியமிக்கப்பட்டவன். அவனுடைய காலத்திலே மெகஸ்தனிஸ் இந்தியாவிற்கு ஒரு நல்லுணர்வு புரிந்து கொள்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதுவன். அவன் மதுரை வரையிலும் வருகை தந்து மதுரை குறித்தான செய்திகளை எல்லாம் மெகஸ்தனிஸ் எழுதி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அவன் புறப்பட்டு வந்த யாத்திரை. அலெக்சாண்டருடைய யாத்திரையை பெரிதாக நாம் சொல்ல மாட்டோம். ஏனென்று சொன்னால் அவன் மன்னன். அவனுடன் பூசி பேல சென்ற ஒரு குதிரை இருந்தது, 1000 படைகள் இருந்தது. அவன் எப்போதும் ரதத்திலே வந்து விடுவான். ஆனால் யாத்ரீகனாக கால்நடையாக நடந்து வந்தானே, அவனை மட்டும் வரலாற்றிலே நீங்கள் கவனத்தோடு தனியாக எடுத்து பார்த்தால் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்காக செய்திருக்கக்கூடிய பங்களிப்புகள் என்ன என்று நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கலாம். அந்த மெகஸ்தனிஸாக இருக்கட்டும். அதற்கு பிறகு 300 வருடங்கள் கழித்து பாகியான் என்று சீனாவிலிருந்து ஒருவன் புறப்பட்டு இதே இந்திய துணைக்கண்டத்திற்கு வருகிறான். அவனும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான கலை செல்வங்களை எல்லாம் பார்த்து பார்த்து தன்னுடைய புத்தகங்களிலே பதிந்து வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு 300 வருடங்கள் கழித்து ஒருவன் வந்தான். அவன்தான் மிக மிக முக்கியமானவன். யுவான் சுவாங் என்று சொல்லக்கூடிய கிபி 600களிலே வந்தான். அந்த யுவான் சுவாங்குடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தால் அவன் எப்படிப்பட்ட யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறான் என்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவன் சீன தேசத்திலிருந்து புறப்பட்டு இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் வரைபடம் கிடையாது. மேப் இன்றைக்கெலாம் கூகுள் மேப் போட்டு நம்ம பாட்டுக்கு எந்த ஊருக்கு எந்த அட்ரஸ்னாலும் போயிடும். கூகுள் மேப் இருந்தாலும் சில இடத்துல அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. இல்லை வரும்போது ஐயாட்ட திக்கி திணறி ஃபோன் பண்ணி கேட்டு ஐயா தான் எனக்கு கைடு பண்ணி இங்கே கூட்டு வந்தாங்க. ஆக எந்த வரைபடமும் இல்லாமல் எந்த கூகுள் மேப்பும் இல்லாமல் இந்தியா எங்கே இருக்கிறது, வெறும் ஒற்றை நம்பிக்கை தெற்கே இருக்கிறது. சீனாவிலேருந்து அவன் தெற்க நோக்கி வரணும். ஆனால் தெற்க நோக்கி போக முடியுமானா போக முடியாது. கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வேறு வழி இல்லாமல் மேற்கு நோக்கி நடந்தான் ஒரு பெரிய பாலைவனத்தை கடந்து வந்தான். அந்த பாலைவனம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மங்கோலியர்களுடைய பிரதேசத்திற்கும் சீனாவிற்கும் இடைப்பட்ட இடத்திலே இருக்கிறது. அந்த பாலைவனம் உலகத்திலே ஒரு வித்தியாசமான பாலைவனம். எல்லா பாலைவனத்திலும் மணல் இருப்பதை பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த பாலைவனம் முழுக்க முழுக்க கற்பாறைகள் நிறைந்த ஒரு பாலைவனம். ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. யுவான் சாங் வந்துக்கிட்டே இருக்கான். வர்ற இடத்துல அவன் கையிலே இருந்த குடி தண்ணீர் தீர்ந்தது.
உணவு தீர்ந்தது, மயக்கம் அடைந்தான். இனி மரணம் நிச்சயம் நம்மை தழுவும் என்றவுடன் இந்த காற்றிற்குள் நாம் அனாதை பிணமாக கடந்து விடக்கூடாதே என்ற அச்சத்தின் பேரிலே இருந்த ஒரு துணியை எடுத்து குதிரையை மேல் படுத்து கொண்டு குதிரையையும் அவனையும் அவனே கட்டிக்கிட்டு மயங்கி விழுந்துட்டான். குதிரை தான் யுவான் சாங் உடம்பை சுமந்துக்கிட்டு வந்துச்சு. 2 நாள் 3 நாள் இருக்கும். கடைசியில் ஒரு இடத்துல யுவான் சாங் முழிச்சு பார்த்தா அற்புதமான ஒரு சோலை, அந்த சோலையில் கொண்டு போய் குதிரை நிப்பாட்டி. மனிதனுக்கு தெரியவில்லை இந்த பாலைவனத்தில் எங்கே தண்ணீர் கிடைக்கும், எங்கே நாம் உணவு கிடைக்கும் என்று மனிதனுக்கு தெரியவில்லை. ஆனால் குதிரைக்கு தெரிஞ்சிருந்தது. அது கொண்டு போய் ஒரு அற்புதமான சுனையிலே கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு தண்ணீரும் பேரித்தம் பழங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பினை ஒரு குதிரை உருவாக்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவன் புறப்பட்டு இந்தியாவிற்கு வந்தான். இந்தியாவினுடைய பல இடங்களை பார்த்தான். சிறு வயதிலே யுவான் சுவாங்கனுடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் மடாலயங்களில் புத்தருடைய ஓலை சுவடிகளை எல்லாம் சீன மொழியில் மொழிபெயர்ப்பது அவங்களுடைய முக்கியமான பணி. புத்தருடைய போதனைகள் எல்லாம் பாலி மொழியிலே தான் இருக்கும். பாலி மொழியிலிருந்து சீனத்திற்கு மொழிபெயர்க்க வேண்டும். இதுதான் யுவான் சுவாங்கனுடைய இளம் வயது பணி. அப்படி சின்ன வயதில் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அவர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஓலைச்சுவடி கண்ணில் தட்டுப்பட்டது. அது சமஸ்கிருதத்தில் இருந்தது. சமஸ்கிருதம் இது புது மாதிரியான மொழியாக இருக்கிறது, இந்த மொழியை நான் இதுவரை பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது என்று அதற்கு பிறகு சமஸ்கிருதத்தை அவன் தேடி போகிறான். அப்படி சமஸ்கிருதத்தை தேடி போகிற போதுதான் சமஸ்கிருதத்தினுடைய தாய் வீடு இந்தியா என்று அவனுக்கு தெரிந்தது. அந்த தேடி அவன் பின்னாலே 17 வருஷம் யாத்திரிகருடைய வரலாற்றிலேயே அதிக வருடங்கள் இந்தியாவிலே தங்கி இருந்த ஒரே யாத்திரிகன் அந்த யுவான் சுவாங் தான். 17 வருடங்கள் இந்தியாவிலே தங்கியிருந்தான். அவன் எழுதி வைத்த குறிப்பை வைத்து கொண்டுதான் நாலந்தா பல்கலைக்கழகம் என்று ஒன்று நம்மிடம் இருந்தது என்றே நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு அறிவு சுரங்கம். 10,000 மாணவர்கள் அந்த காலத்திலேயே படித்திருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, நேபாளத்திலிருந்து, திபெத்திலிருந்து, மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் அங்கே படித்திருக்கிறார்கள். 18 வகையான படிப்புகள் அங்கே இருந்திருக்கிறது. 1500 ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்தனை செய்திகளும் யுவான் சுவாங் சொல்லித்தான் நமக்கு தெரிகிறது. அதற்கு முன்னால் நமக்கு இது குறித்தான பதிவுகள் ஏதாவது வரலாற்றிலே இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அப்படிப்பட்ட அந்த யுவான் சுவாங் அவனுக்கும் பிறகு 300 வருஷம் கழித்து ஒருத்தன் ஐரோப்பாவிலேருந்து புறப்பட்டு நேர சீனாவுக்கு போனான். மார்க்கோ போலா, மிகப்பெரிய செல்வந்தன். எல்லாம் மங்கோலியாவுக்கு மங்கோலியாவில் செங்கிஸ்கானுடைய பேரனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அங்கே முழுக்க அவன் ஈட்டிய பொருளை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு மறுபடியும் அவன் ஐரோப்பாவிற்கு போனான். போகிற போது அவன் இந்தியா வழியாக இலங்கை வழியாக போனான். அப்போ அவன் ஒரு விஷயத்தை பார்த்து குறிப்பிட்றான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் எவ்வளோ நுட்பமாக எழுதியிருக்கான்னு நம்ம பார்க்குறோம். இந்தியர்கள் நல்ல காரியங்கள் எதை செய்தாலும் வலது கையால் செய்கிறார்கள், அசிங்கமான காரியங்களை இடது கையால் செய்கிறார்கள். இது ஒரு சின்ன பதிவு தான். ஆனால் நம்மளுடைய வரலாறு எப்படி இருக்கிறது, நாம் எப்படி நமது முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நமது மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், இது போன்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு யாத்திரையாக வந்தவர்கள் எழுதி வைத்து தந்து கொண்டு போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட யாத்திரைகளை எல்லாம் நாம் நிறைய வரலாற்றிலே படிக்கிறோம். இவருக்கு பின்னால் ஒருவன் இந்தியாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசையிலே ஐரோப்பாவிலிருந்து புறப்பட்டு நேராக இந்த பூமி உருண்டை வடிவம் தானே, இப்படி சுற்றி அப்படி வந்து விடலாங்கிற நம்பிக்கையில் ஒருத்தன் புறப்பட்டு போனான். ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு பேர் இந்தியான்னு அவன் சொன்னான். ஆனால் அவன் கண்டுபிடிச்சது இந்தியா இல்லை, அமெரிக்கா. அப்படி அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறான் அவன். இது நம்ம முதல்ல இதை கண்டுபிடிச்சவனு உள்ளே போய் பார்க்குறான். அங்கே ஏற்கனவே மனுஷங்கள்லாம் இருக்கான். அங்கே இருந்த மனுஷனுக்கு ரெட் இண்டியன்ஸ்னு பேர் வச்சுட்டு வந்துட்டான், கொலம்பஸ். சரி, இந்த கொலம்பஸ் போட்ட கணக்கு தப்பாக போச்சு. இதில் வேடிக்கை என்னென்னா, அந்த கொலம்பஸ் சாகிற வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சது இந்தியானே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் வெளி உலகத்துக்கு தெரிய வச்சுது அவன் கண்டுபிடிச்சது இந்தியா இல்லை, அது அமெரிக்கான்னு சொல்லி. அவன் செய்த தப்பை வரலாற்றிலே சரி பண்ண வேண்டும் என்பதற்காக இன்னொருத்தனும் அதே ஐரோப்பாவிலிருந்து புறப்பட்டான். அவன்தான் வாஸ்கோ ட காமா. அவன் புறப்பட்டு இந்தியாவிற்கான ஒரு புதிய கடல் வழித்தடத்தை கண்டுபிடிப்பதற்காக ஆப்பிரிக்காவுக்கு சென்று தன்னம்பிக்கை முனை என்று சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை முனை கேப்டவுன் அதை அடைந்து அதற்கு பிறகு அவன் கோழிக்கோடுக்கு வருகை தந்து
கடைசியில் கேரள மண்ணிலே தான் அவன் உயிர் நீத்தான். அப்படிப்பட்ட ஒரு யாத்திரிகன். ஏன் இந்த பயணங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்று சொன்னால் வேறு ஒன்றுமே இல்லை. சங்க தமிழ் இலக்கியங்களிலே தமிழர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வணிக தொடர்பு இருந்ததாக நாம் பார்த்திருக்கிறோம். சீனாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு பட்டு வணிகம், சில்க் ரூட் என்று சொல்லக்கூடிய அந்த பாதை இருந்ததாக நாம் படித்திருக்கிறோமே. இந்த பாதைகள் எல்லாம் சூயஸ் கால்வாய் வெட்டப்பட்ட பிறகு ஒரு காலத்திலே அடைக்கப்பட்டது. அந்த சூயஸ் கால்வாயை அடைத்த காரணமாக மாற்று வழியை தேடி ஐரோப்பியர்கள் பல்வேறு கப்பல்களிலே புறப்பட்டு பல்வேறு கடல் வழித்தடங்களை எல்லாம் கண்டுபிடித்தார்கள். இப்படி தரையிலே நடந்து சாதித்தவர்கள் ஒருபுறம் என்று சொன்னால், கடலிலே யாத்திரை சென்று கடலாடிகளாக சென்று சாதித்தவர்கள் எத்தனையோ பேர் வரலாற்றிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதனைகளையெல்லாம் விட விஞ்சிய சாதனைகள் 2 இருக்கிறது. அதை நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இந்தியாவிற்கான விடுதலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது உலகப்போர் வருகிறது. இந்த உலகப்போரை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் என்று ஆசைப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானிலிருந்து தலைமறைவாக ஜெர்மனுக்கு சென்று ஹிட்லரை சந்தித்து ஹிட்லரிடம் ஆதரவு கேட்டு, நீங்கள் எங்களை ஆதரித்தால் இந்த பிரிட்டிஷ்காரனை துரத்திடலாம், இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கிடலாம் என்று சொல்லி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கேட்டபோது ஹிட்லர் சிரித்து கொண்டே சொன்னாராம், இந்தியர்களுக்கு ஒரு நாட்டை எப்படி ஆட்சி செய்வது என்ற அறிவு கிடையாது. உங்கள் கையிலே சுதந்திரம் கிடைத்தால் நீங்கள் நாட்டை கட்டமனா ஆக்கிடுவீங்க, அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஹிட்லர் சொல்லிட்டாரு. வேறு வழி இல்லாமல் நேதாஜி அங்கே இருந்து புறப்படுகிற போது ஹிட்லர் சொன்னார், என்னால் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான் செய்ய முடியும். இங்கிருந்து நீங்கள் பாதுகாப்பாக மீண்டும் ஜப்பானுக்கு செல்வதற்கு ஒரு நீர்மூழ்கி கப்பலை என்னால் தயார் செய்து தர முடியும். அந்த நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மீண்டும் ஜப்பானுக்கு செல்லுங்கள் என்று ஒரு நீர்மூழ்கி கப்பலை கொடுத்தான். அந்த நீர்மூழ்கி கப்பலிலே 6 பேர் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். உட்கார்ந்திருக்கிறவர் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சிருக்கிறவர் உட்கார முடியாது. அப்படிப்பட்ட மிகச்சிறிய ஒரு கப்பல், நீர்மூழ்கி கப்பல். கப்பல் புறப்பட்ட பிறகுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த கப்பலிலே இருந்து வெளிவருகிற டீசல் புகையின் வாடை வெளியே போகாது, மீண்டும் மீண்டும் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே தான் வந்து கொண்டிருக்கும். அந்த டீசல் புகை நாற்றத்தோடு ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 மாதங்கள் மூச்சை அடக்கி கொண்டு ஜெர்மனிலிருந்து புறப்பட்டு ஜப்பான் வரைக்கும் வந்தாரே. கடல் வழியான ஒரு யாத்திரை அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய யாத்திரை. அது ஒரு அற்புதமான யாத்திரை. அதையும் தாண்டி இன்னொரு யாத்திரை இருக்கிறது. கிழக்கே உதிக்கிற சூரியன் எங்களை கேட்டுத்தான் உதிக்கும், மேற்கே உதிக்கிற சூரியன் எங்களை கேட்டுத்தான் மறையும் என்று கொக்கரித்தானே பிரிட்டிஷ்காரன். அந்த பிரிட்டிஷ்காரன் கண்ணில் கண்ணீர் வர வச்சான் ஒருத்தன். அரையாடை உடுத்திய தேசத்தந்தை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மதுரைக்கும் வந்தப்போ தாங்க அவர் முடிவு பண்ணார், இனிமேல் நம்ம கோட்டு சூட்டு பண்ணக்கூடாது. மதுரையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவ்வளோ பேரும் அன்றைக்கி வெறும் வேட்டி மட்டும்தான் கட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்னான். அதை பார்த்தோன்னே தான் காந்தி கேட்டார், ஏன் இவங்களுக்கெல்லாம் மேலாடை இல்லை? இல்லை, போடலை. அன்றைக்கு முடிவெடுத்தார் காந்தி, இனிமேல் நான் வெறும் வேஷ்டி மட்டும்தான் அணிவேன், மேல் துண்டு போட மாட்டேன் என்று. அந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி 1882 இந்தியாவில் இருக்கக்கூடிய உப்பு வணிகத்திற்கு 8.2% வரி போட்டான் ஆங்கிலேயன். அதன் மூலமாக அவனுக்கு வருடத்திற்கு 6000 கோடி வருவாய் கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு 6000 கோடி என்றால் எவ்வளோ பெரிய வருமானம், அவ்வளோ பெரிய வருமானம் பிரிட்டிஷ்காரனுக்கு கிடைத்தது. இதை தட்டி கேட்க யாரும் இல்லை, இதை எதிர்த்து பேச யாரும் இல்லை. தேசத்தந்தை மகாத்மா காந்தி தான் இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். முன்னெடுத்து அன்றைக்கு அவரது சமர்விதி ஆசிரமத்தில் குஜராத்தினுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த தண்டி என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திற்கு ஒரு யாத்திரையாக புறப்பட்டார். அந்த யாத்திரை வெறும் 250 மைல் தான். ஒரு நாளைக்கு 10 மைல் செல்ல வேண்டும் என்பது காந்தியாருடைய கணக்கு. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த யாரும் அந்த யாத்திரையில் வரக்கூடாது என்று உத்தரவு போட்டு விட்டார். ஏன் அந்த உத்தரவு போட்டார் என்று சொன்னால், தேசபக்திக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டும். எனவே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. பொதுமக்கள் அவர்களாக விருப்பப்பட்டு இந்த யாத்திரையிலே கலந்து கொண்டால் கலந்து கொள்ளட்டும், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய வேலை திட்டங்களை எல்லாம் முழுமையாக கைப்பட எழுதி ஆங்கிலேய அரசாங்கத்திடம் கொடுத்து விட்டு
காந்தியார் 1930 தன்னுடைய யாத்திரையை தொடங்கினார். தொடங்கிய ஒவ்வொரு நாளும் 1000, 2000, 3000 என்று கடைசியிலே அந்த யாத்திரை நிறைவு பெறுகிற போது லட்சக்கணக்கான இந்திய பொதுமக்கள், கட்சி சாராதவர்கள், விடுதலை இயக்கத்திலே இல்லாதவர்கள், சாதாரண பொதுமக்கள் அத்தனை பேரும் வெள்ளுடுப்போடு அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அந்த போராட்டத்தை பார்த்துவிட்டு லண்டன் பத்திரிகை எழுதியது, வெள்ளை நிறத்திலே ஒரு நதி சபர்மதியிலிருந்து புறப்பட்டு தண்டியிலே சங்கமமாகிறது என்று ஒரு பத்திரிகைக்காரன் எழுதினான். அப்படி லட்சோபலட்சம் மக்கள் அன்றைக்கு அந்த போராட்டத்திலே, அந்த யாத்திரையிலே கலந்து கொண்டார்கள். யாத்திரையினுடைய முதல் மனிதராக காந்தி இருந்தார் என்று சொன்னால், தண்டியிலே இருந்தார் என்று சொன்னால், கடைசி மனிதன் சபர்மதியிலே இருந்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை மக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். அன்றைக்கு தான் இந்த நாட்டிலே ரகுபதி ராகவ ராஜாராம் என்று இன்றைக்கும் நாம் பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த பாடல் இந்தியா முழுவதும் போய் சேர்ந்தது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு யாத்திரையை காந்தி குஜராத் மண்ணிலே நடத்தினார் என்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டிலே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையிலே திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரையிலும் இன்னொரு யாத்திரை நடந்தது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்று சொல்லி நாமக்கல் கவிஞருடைய பாடலை முழங்கிய வண்ணம் தமிழ்நாட்டிலே இருந்து அத்தனை பேரும் உப்பெடுப்பதற்காக வேதாரண்யம் மண்ணை நோக்கி சென்றார்கள். சில டீ கடைகளில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு காசு வரலன்னு வச்சுக்கோங்க, டீ கடைக்காரன் இதை காந்தி கணக்குமா, இந்த காந்தி கணக்குங்கிற சொல்லு அப்பந்தான் வந்துச்சு. யாத்திரையிலே யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு செல்கிற போகிற வழியிலே எத்தனை உணவகங்கள் இருந்தாலும், எத்தனை தேநீரகம் இருந்தாலும், அங்கே அத்தனை பேருக்கும் அவ்வளோ ஃப்ரீ. என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், எத்தனை தான் வேணாலும் டீ சாப்பிட்டுக்கலாம். டீ சாப்பிட்டுட்டு கல்லால் உட்காந்துருக்கிட்ட ஐயா இது காந்தி கணக்குன்னு சொல்லிட்டா போதும், அவர் காசு வாங்க மாட்டார். அதான் இன்னை வரைக்கும் இந்த காந்தி கணக்குங்கிற வார்த்தை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான யாத்திரையை தேசத்தந்தை மகாத்மா காந்தி நடத்தி காட்டி இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்திற்கான, ஒரு விடுதலைக்கான விதையை தோன்றினார். அவ்வளவு பேரும் சேர்ந்து போராடி வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரம் இன்றைக்கு நமது கையிலே இருக்கிறது. இதை நாம் காப்பாற்றப் போகிறோமா அல்லது தொலைத்து விட போகிறோமா என்கின்ற ஒரு பெரும் அச்சம் இன்றைக்கு நமது மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. நிறைவாக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். தெற்கு அமெரிக்காவிலே இருக்கிற நாடோடிகள், பழங்குடிகள் மத்தியிலே ஒரு கதை உண்டு. என்ன கதை என்று சொன்னால், ஒரு தாத்தா ஒரு பேரனுக்கு கதை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி கதை சொல்லிக்கொண்டே வருகிற போது அந்த தாத்தா சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்ல மிருகமும் உண்டு, தீய மிருகமும் உண்டு. இந்த நல்ல மிருகமும் தீய மிருகமும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார். பேரன் சொன்னான், அப்படி சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் கடைசியில் எது வெற்றி பெறும் என்று கேட்டான். தாத்தா சொன்னார், நீ எதற்கு அதிகமாக உணவளிக்கிறாயோ அது வெற்றி பெறும், எதற்கு நீ உணவளிக்கவில்லையோ அது தோற்று போகும் என்று சொன்னார். நாம் யாருக்கு உணவளிக்க வேண்டும், யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், எந்த சிந்தனைகளுக்கு வளர்ப்பதற்கு பாடுபட வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து அந்த வகையிலே நம் தலைமுறையை வளர்த்து அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கும், இந்த நாட்டை நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கும், இந்த மண்ணுக்குரிய பண்பாடு கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதற்கும் நீங்கள்தான் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டும். அதை புத்தகங்கள் வாயிலாக கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை. மனமகிழ் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை துவங்கி இந்த மனமகிழுடைய விளைவுகளையே சொல்லி சொல்லி நாம் எவ்வாறு இந்த மனமகிழ் வருவதற்கு ஆரம்ப காலம் இருந்த ஒரு யாத்திரை, அவருடைய தலைப்புக்கு எத்தனை யாத்திரை நாம் படித்து மறந்திருப்போமா, படிக்காமல் இருந்திருப்போமா இல்லை, எல்லாம் நினைவுபடுத்தி பல சரித்திர சான்றுகளோடு. குறித்த நேரம் மிகவும் குறைவு, இவங்க மணிக்கணக்காக பேசக்கூடியவங்க. ஆனால் பேசும்போது சொன்னாங்க, இங்கே இருக்கவங்கெல்லாம் பேசுகிறேன், எவ்வளோ நேரம் பேசட்டும், ஆனால் நான் அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு டைம் அந்த 8 மணின்னு 8 மணிக்கு நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அந்த நேரத்தையும் கணக்கிட்டு செய்திகள் அனைத்தையும் தொகுத்து அங்கங்கே எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பது பெரிய விஷயம். அந்த விஷயம் பாராட்டக்கூடியது அவருக்கு. இன்னொன்று சொன்னாங்க, ஒவ்வொரு சீரியல்லையும் எப்படிலாம் இருக்குது அதை நாம் அந்த சீரியலை பார்ப்பை தவிர்க்க வேண்டும் இப்போ அப்படின்னு சொன்னாங்க. நான் அவருக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் சிறந்த ஒரு திரைப்பட இயக்குனராக வருவதாக ஒரு திட்டமிட்டுள்ளீர்கள், உங்கள் படத்தில் உங்கள் கருத்தை வலியுறுத்தி படத்தை கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஏன்னு கேட்டேன்னா இது பூரா கமர்ஷியல், துட்டுக்காக தான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி போட்டால் தான் துட்டு கிடைக்குங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க. ஆகையினால் இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மை, பல்வேறு செய்திகளை கோர்வையாக கூறக்கூடிய நடிப்பாற்றல், பேச்சிலே பார்த்துருக்கலாம். உடல் பேசியது, குரல் பேசியது, கண்கள் பேசியது, செய்தியும் நம் கண்களுக்கு இருந்தது. இது அனைத்தையும் பேசக்கூடியதுனால இந்த ஒரு தருணத்தில் அவருக்கு ஒரு நாம் வழங்கக்கூடிய ஒரு சிறிய பட்டம், பன்முக நாவலர் என்ற பட்டத்தை இந்த பொதிகையின் நடைக்குழு அவருக்கு வழங்கி இந்த ஒரு சீல்டை அவருக்கு நம்முடைய மூத்த தலைவர் திரு சிஎஸ் ஐயா அவர்கள் வந்து இதை அவர் கையால் வழங்குகிற அன்போடு கற்றுக்கொள்கின்றேன். பன்முக நாவலர் கே.எஸ். முத்தமிழ் அவர்களின் தொய்வில்லாத முத்திரை பதித்த யாத்திரைகள் தொடர்ந்து வெற்றி நடை போட்டு லட்சியத்தின் சிகரத்தினை அடைய எங்களது வாழ்த்துக்கள். ஐயா ராஜகலி சார் அவர்கள் அடிக்கடி சொன்னார்கள், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நம்முடைய பொதிகை நடைக்குழு கூட்டம் சரியாக 8 மணிக்கு முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைத்தே நாம் நடத்த வேண்டும், இழுக்கக்கூடாது, எப்படியானாலும் கொண்டு வர வேண்டும் சொன்னார்கள். ஆனாலும் நம்மில் இருக்கக்கூடிய பலர் ப்ரிப்பேர் பண்ணி பேசணும்னு வரும்பொழுது சிலரை தவிர்க்க முடியாது. ஆனாலும் அவர் சுருக்கமாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம தொடர்ந்து இது டயத்தில் முடிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா உறுப்பினுடைய வருகை குறித்த நேரத்தில் இருந்தால் சிறப்பாக முடியும். இன்று 5 மணிக்கே நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தோம்னா டக்குன்னு வந்துடும். ஆனாலும் நம்ம நேரத்தோடு முடிக்கணும் என்பதற்கு நான் சிறப்பு இந்த முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய செய்திகளை சுருக்கமாக நிறைய விஷயங்கள் சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய போட்டிகளுக்கு உண்டான ஒரு பரிசு நம்ம வழங்க இருக்கின்றோம். இதில் 3 போட்டி, ஒரு முத்தான 3 போட்டிகளை நாம் நடத்தினோம். இந்த 3 போட்டிகளிலே 2 பரிசுகள் என்பதை திட்டமிட்டோம். முதல் பரிசு, 2வது பரிசு என்று. ஸோ 6 பரிசுகள் தேர்வு செய்து வச்சுருக்கிறோம். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னன்னு கேட்டாச்சுன்னாக்கா டை வந்து விட்டது. ஒரு போட்டியில் வந்து ஆண்களுக்கான பந்து எறிதலையும் ஒரு டை வந்து விட்டது, வினாடி வினா போட்டியிலும் ஒரு டை வந்து விட்டது. அந்த டை வந்த உடனே இது வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னாக்கா ஒரு மனமகிழ் கூட்டம் தானே, ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றோம். இதில் யார் வெற்றி தோல்வியும் இல்லை, கலந்தவன் அனைவரும் வெற்றி பெற்றுள்ளது என்பது. ஆகையினால் ஒரு சின்ன சீட்டுக்குலுக்கி பார்ப்போமே, அது யார் வருதோ அவர் வெற்றி அடைந்தாலும் சொல்லிக்கொள்வோம் என்று சொல்லி அந்த அடிப்படையில் அந்த நம்முடைய பந்து எறிதல் போட்டியில் வந்து சீட்டுக்குலுக்கி போட்டோம் முதல் பரிசில். அதில் வந்து 2 பேர் டை வந்தாங்க. திரு நாகலிங்கம் அவர்களும் திரு சிவசுப்ரமணியம் அவர்களும் டை வந்தாங்க. சீட்டு போட்டதில் வந்து திரு சிவசுப்ரமணியம் அவர்கள் முதல் பரிசாகவும் திரு நாகலிங்கம் அவர்கள் 2வது பரிசாகவும் பகிர்ந்து கொண்டார்கள். அதே மாதிரி ஒரு டை வந்து நம்முடைய வினாடி வினா போட்டியில் வந்தது. அது முதல் பரிசுக்கு டை வரல. திரு கணேஷ் அவர்கள் முதல் பரிசை அவங்க பெற்றுக்கொண்டு விட்டார்கள். அநேகமாக இவங்க கடந்த ஆண்டு முதல் பரிசு கணேஷ் தான் நினைக்கிறேன் இந்த வினாடி வினாவில். இன்னும் அது 2வது போட்டி அம்மா சிவாமி அம்மா அவர்களுக்கும் சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கும் இந்த டை வந்து விட்டது. சோமசுந்தரி தான் நினைக்கிறேன், 2 பேருக்கும் தான் டை வந்து விட்டது. 2வது பரிசில் 2 பேரும் சம மதிப்பெண்கள் பெற்றிருந்தார்கள். அதனால் ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த மாதிரி சமமாக வந்தாச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு குழுக்கள் முறையில் தேர்வு செய்வோம் நாங்கள் முடிவு செஞ்சிட்டோம். அதுக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த குழுக்கள் போட்டியில் வந்து அவங்க சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கு அந்த பரிசு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டுகிறோம். சிவாமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க வந்து நல்ல தெய்வீக ஆற்று உள்ளவங்க, அருமையான போட்டியில் அந்த வந்து விட்டார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அந்த பரிசு அளிப்பை தொடங்குவோம். இதையெல்லாம் சிறப்பாக நடத்திய நம்முடைய போட்டியின் நடுவர் திரு ஐயா ராஜகலி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது போட்டி பந்து எறிதல் ஆண்களுக்கான போட்டியில் முதல் பரிசு திரு சிவசுப்ரமணியம் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் கையாலே பரிசுகளை வழங்கலாம்னு கேட்டுக்கொள்கின்றேன். சிவசுப்ரமணியம் அவர்கள் சார் வாங்க. முதல் பரிசு சார் கொடுங்க. பரவாயில்ல, நாங்கள் நிற்கிறோமே. இரண்டாவது பரிசு திரு நாகலிங்கம் அவர்கள். அடுத்தது மியூசிக்கல் சேர், மியூசிக்கல் பால்
பந்தயத்தில் பெண்களுக்கான போட்டியில் முதல் பரிசு நம்முடைய திரு சிவசுப்பண்ணி அவருடைய தாயார், அவங்க அன்புக்குரிய அவங்க பேர் சீதாலட்சுமி அவர்கள். அவங்களுக்கு முதல் பரிசு மியூசிக்கல் பேந்தில் பந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து. இரண்டாவது பரிசு திரு வள்ளி குக நமச்சாமி அவர்கள். அடுத்தது வினாடி வினா குயிஸ் ப்ரோக்ராம், அருமையான ப்ரோக்ராம். அதில் முதல் பரிசு பெற்ற கணேஷ். இரண்டாவது பரிசு திருமதி சோமசுந்தரி அம்மாள். பையத்தோடு நாம் 20 ஆண்டுகளை கொண்டாடுவதற்கு அனைவருக்கும் ஒரு நினைவு பரிசு நம்முடைய சங்கம் சார்பாக கொடுக்கின்றோம். இந்த பேக் அனைவருக்குமே நம்முடைய செக்ரட்டரியும் பொருளாளரும் அவர்கள் கையில் வழங்குவார்கள் என்பது தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்ச்சி நம்முடைய சிறப்பினருக்கும் நாங்கள் வழங்குகின்றோம். இப்பொழுது நன்றியுரை முடிந்தவுடன் நம்முடைய புதிய நடைக்குழுவின் சார்பாக நடைபெறும் 20வது ஆண்டு விழா மற்றும் 218வது மணமகள் கூட்டத்திற்கு வந்திருக்கும் நமது குடும்பத்தினர் அனைவரையும் நாம் நன்றியுடன் வருக என்று வரவேற்கிறோம். அத்துடன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு KS முத்தமிழ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வருக என்று வரவேற்கிறோம். நன்றியுரை செல்வதற்கு முன்னாடி பொருளாளர் என்ற முறையில் நம்முடைய புதிய நடைக்குழுவினுடைய வரவு செலவு சம்பந்தமாக சில குறிப்புகள் சொல்ல விரும்புகிறோம். ரிசிப்ட்ஸ் லாஸ்ட் இயர் பேலன்ஸ் 2022-23 2527 ரூபா நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் 25 மெம்பர்கிட்ட அட் தி ரேட் ஆஃப் 700 rupees நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது 17,500 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது பேங்க் இன்ட்ரெஸ்ட் 317 ரூபா வந்துருக்குது. ஸோ டோட்டல் 20,344 ரூபா நம்மகிட்ட டோட்டல் இருக்குது. செலவுகள் டைப்பிங் சார்ஜஸ் 540 ரூபா எவ்ரி மந்த் நம்ம இது டைப் பண்ணி எல்லா மெம்பர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல, அதுக்கு டைப்பிங் சார்ஜஸ் அது. அப்புறம் 2 டெத்து வர வந்ததுக்கு அவங்களுக்கு மாலை போட்டதுக்காக 280 ரூபா நம்மளுடைய இதில் இருந்து பண்ணியிருக்கோம். அப்புறம் ரப்பர் ஸ்டாம்பு புதிய நடைக்குழுன்னு சொல்லி ஒரு ரப்பர் ஸ்டாம்பு ஒன்று பண்ணியிருக்கோம், அது 300 ரூபா அது. அப்புறம் அட்ரஸ் புக் நம்ம எல்லாத்துக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், அதுக்குனுடைய எக்ஸ்பென்ஸ் 1500 ரூபா அது. அப்புறம் கிஃப்ட்ஸ் டு அவர் மெம்பர்ஸ், இப்போ இந்த பேக் கொடுத்துருக்கோம்ல, இது 30 பேக் 6000 ரூபா எக்ஸ்பென்சஸ் அது. அதுபோக ப்ரைஸஸ் டு வின்னர்ஸ் 1668 ரூபா செலவாயிருக்குது. அப்புறம் ஆரோக்கியா ஸ்டோர்ஸ்லேருந்து அன்லிமிட்டெட் இது லிக்யூட் இது, அப்புறம் 50 பென், அப்புறம் ஹேண்ட் கிளாத்து, இதெல்லாம் ஒரு 635 ரூபா ஸோ 10,923 ரூபா ஆகிருக்குது. ஸோ அந்த 10,500 போக 9,421 ரூபா இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதில் நம்ம இந்த சங்கத்துக்கு நம்ம செலவழிக்க வேண்டிய இன்னும் பெண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இந்த சாப்பாட்டு இது அதில் அந்த பில் வந்தோடனே எவ்வளோன்னு அதை கொடுக்கணும். அது கொடுத்தது போக பேலன்ஸ்னு இருக்கோ அதை வில் பி கேரி ஃபார் இன்னும் 3 months இருக்குது. அது போக நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஜனவரிலேருந்து வி வில் கலெக்ட் எக்ஸ்ட்ரா அது. ஸோ மேக்ஸிமம் கேட்டிங்கன்னா அந்தந்த வருஷத்தில் நம்ம கலெக்ட் ஆனது பூரா மேக்ஸிமம் ஒரு 1000-2000 ரூபா நம்ம மொத்தம் வச்சுட்டு மீதி பூராமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடணும். அதாவது நம்ம மெம்பர்ஸுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு அந்த மாதிரி இது பண்ணுறோம். அது மாதிரி இந்த இது விருந்து கொடுக்குறது நல்லா கிராண்டாக பண்ணணுங்கிற ஐடியாவில் சார் நார்மலாக நம்ம ஒரு ஆள்கிட்ட கொடுப்போம். அது இந்த ட்ரிப் வித்தியாசமாக இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து நல்லபடியாக பண்ணணும், ஒரு வித்தியாசமாக இருக்கணுங்கிற அளவில் நம்ம ஆர்வம் சார் முயற்சி பண்ணாங்க. அந்த அளவில் பண்ணது. ஸோ அவர்களுக்கு இதுவரைக்கும் இந்த ஒரு வருஷம் இந்த 2 years எங்களுடைய டீமுக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மெம்பர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய புதிய நடைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடந்த நிகழ்ச்சிகள் வாழ்த்து பாடல் மற்றும் வழக்கமாக அவங்களுடைய மெம்பர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பூராமே தனித்தனியாக கொடுத்து நம்முடைய எல்லாத்தையும் மகிழ்வித்தார்கள். நம்ம நேரம் காலம் கருதி
நம்ம அவைகளை நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லோருக்குமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். குறிப்பாக நம்முடைய சிறப்புரை விருந்திய திரு KS முத்தமிழ் சார் அவர்கள் நம்மளுடைய நல்ல சிந்தனைகளை வளர்க்க வேண்டும். அதற்காக நம்மகிட்ட என்னென்ன தீய பழக்க வழக்கங்கள் இப்போ மக்களிடையே புறையோடி இருக்கிறது அதையெல்லாம் நீக்கிவிட்டு நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல செய்திகளை வாசிக்க வேண்டும் என்று நம்முடைய அவங்களுடைய செய்திகளின்னு சொன்னார்கள். அதே சமயம் காந்தியின் கூட கடந்த உப்பு சத்தியாசிரகத்துக்காக யாத்திரை கடந்த முத்திரை வைத்த யாத்திரைகள்னு சொல்லி பல வரலாற்று சான்றிதழ்களை நமக்கு மிகவும் அழகாக எடுத்து கூறினார்கள். அவர்களுக்கு நமது பொது நடைக்குழுவின் சார்பாக அன்பு கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன சிறு செய்தி. நம்முடைய சிறப்பின்னவர்கள் MA ஜேர்னலிசம் முடிச்சிருக்கிறாங்க. நூலகம், நூலை பற்றி ஆராய்ச்சி, நூலை பற்றியது ஃபுல்லாக படித்தனால தான் பல கருத்துக்களை அவரால் சொல்ல முடிந்தது என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அடுத்த அக்டோபர் மாதத்தினுடைய நம்முடைய கூட்டமானதுக்கு விருந்தளிக்க திரு தங்கவேல் சார் அவர்கள் ஒப்புக்கொண்டு கிளம்பி தெரிந்து கொண்டேன். தேதி என்ன என்பதை அவர்களை கேட்டு நான் பின்னாடி அறிவிக்கின்றோம். எந்த தேதியில் நடத்துகிறோங்கிறத நடத்தலாம். ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டம் முடிந்தவுடன் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் பரிமாறினீங்கன்னா அடுத்த கூட்டத்தில் சில சேஞ்சஸ் செய்ய முடியும். அது நடைமுறையாக இருக்கலாம், கருத்துக்கள் பேசுகிறதாக இருக்கலாம், உணவிலையும் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த கூட்டத்தை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றேன்.